பல்கீஸ் பானுடைய ரேப்பு, பல்கீஸ் பானு பாலியல் வன்கொடுமை மட்டும் இதில் மேட்டர் இல்லை. அவர்கள் உயிரை இழந்திருக்கிறார், தன் கற்பை இழந்திருக்கிறார், தன் வீடு வாசலை இழந்திருக்கிறார், தன் சொத்துக்களை இழந்திருக்கிறார், நிம்மதியை இழந்திருக்கிறார் என்று சொல்லி பல்கீஸ் பானுடைய அந்த போராட்டத்தையும் மென்ஷன் பண்ணி பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க. மோடியும் அமித்ஷாவும் மோகன் பகவத் கும்பலும் நாளை தீர்ப்பின் பக்கம் நிற்கும். அந்த தீர்ப்பு அவர்களை என்ன செய்யும், குற்றவாளிகள் என்று நிரூபிக்கும். ஒரு எம்பி ஜஸ்வந்த் சொல்லக்கூடிய ஒரு எம்பியுடைய பேரை சொல்லியிருக்கார். நான் அதுக்கு மேல ஒருபடி மேலே சொல்கிறேன். இந்த அனைத்து நாட்டில் நடக்கக்கூடிய அனைத்து குற்றச் செயல்களுக்கும் காட்ஃபாதராக இருப்பது மோடி, அமித்ஷா. ராமசாமி ஒரு ஆள் இருந்தாரு என்று நம்மளை பார்த்து பேசிட்டு இருப்பாங்க. இவர்கள் நீதியை தான் பேசினாங்க, அறக்கலம் ஊடகம் இருந்துச்சு, அந்த ஊடகம் இருந்துச்சு, இவர்கள் எல்லாம் ஒரு காலத்துல நீதிக்காக குரல் கொடுத்தார்கள், இவர்கள் எல்லாம் சுட்டு படுகொலை செய்யப்பட்டார்கள் என்ற செய்தி கூட வரலாம். எனவே தான் சொல்கிறோம், இந்த வழக்கு விசாரணையில அமித்ஷா குற்றவாளி என்று சொன்ன நீதிபதி லோயா இன்றைக்கு மர்மமான முறையில் இறந்திருக்கிறார். ஒரு நீதிபதியே இருந்து அப்பாவி சராபதி மட்டுமல்ல, என்ன சொல்றோம், பல்கீஸ் பானு வழக்கு மட்டும் இல்ல, ஷராபுதீன் என்கவுண்டர் வழக்கையும் இது போல விசாரிக்க வேண்டும். அமித்ஷா சம்பந்தப்பட்ட ஷராபுதீன் என்கவுண்டர் வழக்கையும் சார்ஜ் ஷீட் தயாரிக்கப்பட்டதிலிருந்து அனைத்திலுமே இன்டர்பிரேஷன் பண்ணிருக்காங்க. அரச பயங்க நடந்திருக்கிறது. குஜராத் கவர்மெண்ட்டுக்கு சம்மட்டி அடி கொடுக்கப்பட்டிருக்கு. ஒன்று தீர்ப்புல என்ன சொல்லிருக்காங்க? ஏன்னா நாங்க என்ன கேள்விப்படுறோம்னா, நீதிபதிகள் இன்னைக்கு பல்கீஸ் பானு, நாளைக்கு நாங்களும் இது மாதிரி பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கிற மாதிரியான வார்த்தையெல்லாம் பயன்படுத்த சொல்றாங்க. அவர்கள் குற்றமற்றவர்கள் என்று ரெமிஷன் போட்டது தப்பு. அவர்கள் குற்றவாளிகள். நீங்க தண்டனை உறுதி செய்யப்படுகிறது, திரும்ப ஜெயிலுக்கு அனுப்பியா அப்படின்னு சொல்லி நான் நீதியரசர், உச்சநீதிமன்ற நீதியரசர் பல்கீஸ் பானு கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார். பெஸ்ட் பேக்கரியை பத்தி எரிஞ்சுங்க. இந்த பேக்கரிக்குள்ள என்னெல்லாம் பண்ணாங்க, அத்தனை பெண்களையும் நிர்மாணமாக்கி குடும்பத்தை சார்ந்த 7 பேர்களை துடிக்க கொலை செய்கிறார்கள். குறிப்பா அந்த குழந்தை, 3 வயது குழந்தையை காலை பிடித்து கொண்டு என்ன செய்றாங்க, தலையில அந்த தரையில அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் ஆளுமை சமூக நீதி பேரவையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு அகமது சாஹிப் அவர்கள். வணக்கம். வணக்கம். மிக முக்கியமான தீர்ப்பு இன்று வெளியாயிருக்கிறது. நாடே சரியா சொல்ல வேண்டுமென்றால் ஒரு பரபரப்புக்குள்ளாயிருக்கிறது. காரணம், நீதி கிடைத்ததாக ஜனநாயகவாதிகள் எல்லாம் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். பல்கீஸ் பானு வரலாற்றில் யாரும் மறக்க முடியாத ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு பெண். அவருடைய கற்பழிப்பு வழக்கில் விடுதலை செய்யப்பட்ட 13 பேருடைய விடுதலை செல்லாது உச்சநீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. இந்த நிகழ்வை முதல்ல எப்படி சார் பாக்குறீங்க? சிலரை சில காலம் ஏமாற்றலாம், பலரை பல காலம் ஏமாற்றலாம். ஆனால் எல்லோரையும் எல்லா காலத்திலும் ஏமாற்ற முடியாது என்பதற்கு ஜஸ்டிஸ் நாகரத்னா, நீதியரசர் நாகரத்னாவுடைய வரலாற்று சிறப்பு மிக்க இந்த தீர்ப்பு பறைசாட்டுகிறது. பாஜக, சங் பரிவார், RSS, மோடி, அமித்ஷா சர்க்கார்ல நீதிமன்றங்களுக்கு மீது மக்களுக்கு நம்பிக்கை இழந்து கொண்டிருக்கிறோம். இல்லை, நீதி இன்னும் சாகவில்லை. நீதிக்கு கட்டுப்படக்கூடிய நியாயவான்களான நீதியரசர்கள் இன்னுமே இருக்கிறார்கள் என்பதை பறைசாற்றும் முகமாகவும் பல்கீஸ் பானு வழக்குடைய அந்த ரெமிஷனை கேன்சல் பண்ணி அத்தனை பேரும் ஜெயிலுக்கு போகையா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நாகரத்னா துணிச்சலோடு என்ன செஞ்சிருக்காரு, அந்த ஒட்டுமொத்த இந்தியர்களுடைய மனநிலைமையை பிரதிபலிச்சிருக்கிறாரு. உண்மையிலேயே பாராட்டுகிறோம், வாழ்த்துகிறோம். ஒட்டுமொத்த தேசமும் எதிர்பார்த்த தீர்ப்பு இது. எப்பவுமே சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட், தலைமை நீதிபதி, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்கள் தான் மோடி சர்க்காருக்கு, RSS, BJPக்கு மண்டையில கொட்டு வைப்பார். இப்போ நாகரத்னாவும் அந்த அணியில இணைந்திருக்கிறார். ஜஸ்டிஸ் நாகரத்னா அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். முதல்ல அந்த சம்பவம், அதாவது அது என்ன வகையான சம்பவம், எதற்காக பாதிக்கப்பட்டாங்கிற ஒரு மீள் உருவாக்கம், ஒரு மீள் வரலாறு தேவைப்படுது. அதை கொஞ்சம் சொல்ல முடியுமா? அதாவது மார்ச் மாசம் 3ஆம் தேதி 2002 கோத்ரா ரயில் வெடிப்பு அந்த சம்பவத்தை ஒட்டி
அங்க குஜராத்ல மிகப்பெரிய ஒரு கலவரம் நடந்தது. அதில் நேரடியாக பாதிக்கப்பட்டவர்கள் இஸ்லாமியர்கள். பல்லாயிரக்கணக்கான இஸ்லாமியர்களை கொன்று குவித்தார்கள். திட்டமிட்ட ஒரு அரச பய குஜராத் மாநிலத்தை ஆண்டு கொண்டிருக்கும் போது, முதல்வராக இருந்த போது மோடியுடைய நேரடி பார்வையில, இன்னும் அமித்ஷாவுடைய நேரடியான கட்டுப்பாட்டில் நடந்ததாக பிபிசி டாக்குமெண்ட்ரி திட்டவட்டமாக ஆதாரப்பூர்வமாக வெளியிடப்பட்ட குஜராத் கலவரம். அந்த குஜராத் கலவரத்துல இவங்க பாதிக்கப்படுறாங்க. பல்கிஸ் பானு மார்ச் மாசம் 3ஆம் தேதி 2002 21 வயது நிறைந்த அந்த பல்கிஸ் பானு தன் வீட்டுல இருக்கிறார். RSS குண்டர்கள் என்ன செய்யறாங்க, வீட்டுக்குள் நுழைந்து பல்கிஸ் பானுவை பாலியல் பலாத்காரம் செய்து கற்பழித்து அவருடைய எந்த அளவுக்கு என்று சொன்னால், அவர் கணவன் அவருடைய தாய் தந்தையர் முன்னாடியே அவரை பாலியல் வன்கொடுமைக்கு செய்து எப்படி கொள்கிறார் என்று சொன்னால், அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், அவருடைய குடும்பத்தை சார்ந்த 7 பேர்களை துடிக்க கொலை செய்கிறார்கள். குறிப்பா அந்த குழந்தை 3 வயது குழந்தையை காலை பிடித்து கொண்டு என்ன செய்றாங்க, அந்த தரையில அந்த கரும்ப கொடூரமாக முறையில கொலை செய்கிறார்கள். நெஞ்சமெல்லாம் பதபதைத்த அந்த காட்சியை எல்லாம் ஊடகத்திலே வெளியிட்டது. இந்த கொடூரத்தை சேர்ந்த அயோக்கியர்கள் கிட்டத்தட்ட 20-25 பேர்களை அவர்கள் பேர் சொன்னாங்க. இருந்தாலும் ஒரு 11 பேரை தான் என்ன செஞ்சாங்க, கன்விக்ஷன் ஆச்சு. மகாராஷ்டிரா மும்பை ஹைகோர்ட் தான் இவங்களுக்கு சென்டென்ஸ். இவங்க மனிதனாக வாழ்வதற்கு தகுதியற்றவர்கள் அடிப்படையில் இவங்களை என்ன ஜெயிலுக்கு அனுப்புறோம் அடிப்படையில. அதுவும் கூட தாமதமான நீதிதான். இதுல செக்ஷன் 302, செக்ஷன் 376 இதெல்லாம் 2017 நினைச்சாங்க. 15 ஆண்டு காலம் கழிச்சுதான் அவங்களுக்கு ஒழுங்கான தீர்ப்பே கிடைக்கிறது. திடீர்னு பாத்தீங்கன்னா மோடி சர்க்கார் வந்த பிறகு அந்த 11 பேர்ல ஒரு ஆள் சொல்றாப்புல, எனக்கு இந்த தீர்ப்பு சரியா இல்லை, ஏன்னா நான் இது சம்பந்தப்பட்டவன் கிடையாது அப்படி எல்லாம் சொல்லி என்ன செய்யறாங்க, எல்லாம் கேம். நேர குஜராத்துடைய ஹைகோர்ட்டுக்கு போறாங்க. குஜராத் ஹைகோர்ட் பார்த்துட்டா, ரொம்ப நீங்கெல்லாம் சாத்வியமான ஆட்கள், ரொம்ப நல்லவங்க, நீங்க ரேப்லாம் பண்ணல, அவங்கள நீங்க இப்ப பாலியல் பலாத்காரம் ஒண்ணுமே நீங்க செய்யல, நீங்க மனித புனிதரால் அளவா அப்படின்னு சொல்லி அத்தனை பேரையும் விடுதலை செய்யறோம். பல்கிஸ் பானுவுக்கு ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்டுக்குள்ள அவங்க சென்று 50 லட்சம் ரூபாய் சுப்ரீம் கோர்ட் கொடுக்க சொல்லிருக்கு குஜராத் கவர்மெண்ட. இதை முழுக்க அரச பயங்கரவாதம், பல்கிஸ் பானுக்கு 50 லட்சம் ரூபாய் கொடுங்கள் என்று சொல்லி கொடுத்தாங்களா? அதே மாதிரி பல்கிஸ் பானுடைய அந்த குடும்பத்தினருக்கு அரசாங்க வேலை போட்டு அது கொடுக்க வேண்டும் என்று. அப்ப என்னன்னா, கோர்ட்டு கீழே இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா பாம்பே கோர்ட்டாக இருக்கட்டும், நீதிமன்றமாக இருக்கட்டும், உச்ச நீதிமன்றமாக இருக்கட்டும், பல்கிஸ் பானு வழக்குல பல்கிஸ் பானு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறார், பல்கிஸ் பானு கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார். பெஸ்ட் பேக்கரியை பத்தி எரிஞ்சுங்க. அந்த பேக்கரிக்குள்ள என்னெல்லாம் பண்ணாங்க, அத்தனை பெண்களையும் நிர்மாணமாக்கி குற்றரும் குலையரமா ஆக்கி பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்ட வீடியோக்கள் வெளிவந்துச்சா இல்லையா? வீடியோ ஆதாரம் இருக்குங்க. இந்த 11 ராஸ்கல்ஸுக்கு என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிறத வீடியோ ஆதாரங்களாக யாரு வெளியிட்டா? இஸ்லாமிய தொலைக்காட்சி ஒன்று வெளியில, பெரியாரிஸ்டில் வெளியிடவில்லை, சர்வதேச தொலைக்காட்சி ஊடகமான பிபிசி வெளியிட்டது. அந்த பிபிசி தொலைக்காட்சி இந்த விஷயத்தை வெளியிட்டதுனால, குஜராத் டாக்குமெண்ட்ரி வெளியிட்டதுனால, இந்த மோடி கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய RSS பாஜகவுடைய கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய அவங்களோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய IT ED என்ன போச்சு, பிபிசியுடைய டாக்குமெண்ட்ரி வெளியிட்டியா, உன்னுடைய ஆபீஸை நாங்கள் அனுபவத்தை நினைச்சுவோம், நாங்க ரைடு நடத்துவோம் என்று சொல்லி பயமுறுத்தினாங்க, அச்சுறுத்தலாம் பார்த்தோம். அந்த அளவுக்கு சர்வதேச அளவுல பாதிக்கப்பட்ட ஒரு விஷயம். இந்த வழக்கை பொறுத்தவரையில இந்தியாங்கிற பார்டரை தாண்டி, இந்தியாங்கிற எல்கையை தாண்டி அம்னெஸ்டி இன்டர்நேஷனல் அளவுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சர்வதேச மனித உரிமை ஆணையங்கள் எல்லாம் உற்று நோக்கிய வழக்கு. அதனால தான் என்னவோ சுப்ரீம் கோர்ட் இதை தெளிவான, இவங்களெல்லாம் என்ன செய்ய முடியாது, பெயில் எல்லாம் விட முடியாது, அவர்கள் குற்றமற்றவர்கள் என்று ரெமிஷன் போட்டது தப்பு, அவர்கள் குற்றவாளிகள், நீங்க தண்டனை உறுதி செய்யப்படுகிறது, திரும்ப ஜெயிலுக்கு அனுப்பியா அப்படின்னு சொல்லி நான் நீதியரசர், உச்சநீதிமன்ற நீதியரசர் தெளிவான ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கார். வரவேற்கக்கூடிய ஒரு தீர்ப்பு. இதை உடனடியாக அவங்க செயல்படுத்த வேண்டும். இன்னும் நிறைய மேட்டர் அந்த தீர்ப்புல இருக்குது, நிறைய சொல்ல வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. ஓகே, அதுல என்ன தீர்ப்புல என்ன சொல்லியிருக்காங்க? ஏன்னா நாங்க என்ன கேள்விப்படுறோம்னா, நீதிபதிகள் இன்னைக்கு பில்கிஸ் பானு, நாளைக்கு நாங்களும் இது மாதிரி பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கிற மாதிரியான வார்த்தையெல்லாம் பயன்படுத்த சொல்றாங்க. நீதிமன்ற தீர்ப்புல என்னவெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு? ஒரு 5 அம்சங்களை அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். முழுக்க குஜராத் கவர்மெண்ட் ஒருதலை பட்சமாக நடந்து கொண்டிருக்கிறது, குற்றவாளிகளை எப்படியாவது காப்பாற்றி விட வேண்டும் என்பதைத்தான் முனைப்பு காட்டிருக்கிறது.
வழக்கு விசாரணைகள் கூட வந்து நீதிபதிகளை அங்க செஷன்ஸ் கோர்ட்ல உள்ள நீதிபதிகளுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எஃப்ஐஆர் பதிவுல இருந்து சார்ஜ் ஷீட் தயாரிக்கப்பட்டதுல இருந்து அனைத்திலுமே வந்து இன்டர்பிரேஷன் பண்ணிருக்காங்க. அரச பயங்கர நடந்திருக்குது. குஜராத் கவர்மெண்ட்டுக்கு வந்து சம்மட்டி அடி கொடுக்கப்பட்டிருக்கு ஒன்று. ரெண்டாவது என்னன்னா, பிளாட்டோ கிரீக்குடைய கிரேக்க பிலாசபர் பிளாட்டோ இருக்காரு இல்லையா, தத்துவ ஞானி, அவருடைய ஒரு விஷயத்தை கோட்பட்டிருக்காரு. அதை வந்து ரகுநாதன் வந்து என்ன செய்யறாரு, கரெக்டா மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஒரு குற்றவாளியை வந்து நம்ம தண்டனை கொடுக்கறது அவனை வஞ்சிக்கக்கூடிய இது இல்ல. ஒரு மருத்துவர் வந்து மருத்துவம் பார்க்கிறாருன்னா நம்ம நோயாளி பார்க்க மாட்டார். இந்த மருந்து அந்த நோய்க்கு சரி வருமாங்கிற அடிப்படையில் தான் ஒரு மருத்துவர் நோய்க்கு வந்து நோயாளிக்கு பார்க்கணும். நாங்கள் மருத்துவராக இருக்கிறோம், இது ஒரு நோய், இந்த நோய்க்கு இந்த மருந்து கொடுத்துதான் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த தத்துவத்தை எல்லாம் கோட் பண்ணி நாங்க வந்து இதை சொல்றது, இவனை வந்து ஆயுள் தண்டனை அனுபவிக்க வேண்டும், இந்த 11 பேரும் உள்ள ஜெயில திரும்ப அடைக்க வேண்டும் என்று சொல்றது. இந்த சமூகத்துல இது போன்ற குற்றம் நடக்கக்கூடாது. இந்த குற்றம் சொல்லக்கூடிய இந்த பாலியல் வன்கொடுமை, இந்த மர்டர் பண்றது, கொலை செய்யறது, அடுத்த உரிமையை தட்டி பறிக்கிற விஷயத்து இந்த நோய்க்கு வந்து அருமருந்தாக இருக்கும் என்ற விஷயத்தை சொல்கிறார்கள். அது மட்டும் இல்லாம இந்த ரெண்டு பக்கம் உடைய அந்த வக்கீல் லாயர்ஸ் இருக்காங்கல்ல, அட்வொகேட்ஸ், அந்த ரெண்டு பக்கம் இருக்கக்கூடிய அந்த வழக்கறிஞருடைய வாதத்தை கேட்டுவிட்டு இன்னென்ன விஷயங்கள்லாம் தவறுங்க, இன்னென்ன ஹாஸ்பிட்டல்ல இது தவறு அப்படி என்பதையெல்லாம் அவர் தெளிவாக சுட்டி காமித்து விட்டு, இது 302 மர்டர், 1-2 மர்டர் இல்ல, 7 வந்து உயிர்களை வந்து கொல்லப்பட்ட அந்த கொலை செய்தப்பட்ட வழக்கும் சேர்ந்து இதில் இருக்கிறது. பல்கிஸ் பானுடைய ரேப்பு, பல்கிஸ் பானு பாலியல் வன்கொடுமை மட்டும் இதுல மேட்டர் இல்ல. அவர்கள் வந்து உயிரை இழந்திருக்கிறார், தன் கற்பை இழந்திருக்கிறார், தன் வீடு வாசலை இழந்திருக்கிறார், தன் சொத்துக்களை இழந்திருக்கிறார், நிம்மதியை இழந்திருக்கிறார் என்று சொல்லி பல்கிஸ் பானுடைய அந்த போராட்டத்தையும் வந்து மென்ஷன் பண்ணி பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி பெண்மணிகள் வந்து வரணும், நீதிக்கான ஒரு போராட்டத்துல வந்து கொஞ்சம் கூட வந்து அவங்க வந்து தலை அசையவில்லை என்பதை வந்து ரொம்ப வெகுவாக பாராட்டி இருக்கிறாரு. இப்படிப்பட்ட அம்சங்கள் இருக்கிறது. அடுத்தது என்னன்னா, இவர்களை வந்து பெயிலில் விடுவதற்கோ குற்றமற்றவர் என்று சொல்வதற்கோ என்ன முகாந்திரம் இருக்கிறது என்று கேட்டிருக்கிறார். இப்போ ஒரு ஆறு வந்து மர்டர் பண்றாருன்னா கொலை செய்கிறார், அந்த கொலைக்கான எவிடன்ஸ் வந்து தெளிவாக வீடியோ ஃபுட்டேஜாக இருக்கிறது. பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான பல்கிஸ் பானு உயிரோடு இருக்கிறார். அவர் சொல்கிறார், இந்த ஆள் தான் என்ன செஞ்சாங்க, பாலியல் வன்கொடுமை செஞ்சாங்க சாட்சியத்தோட சொல்றாரு. 1-2 சாட்சி இல்ல, 10க்கு மேற்பட்ட சாட்சியத்தை தன் குடும்பத்திலே வைத்திருக்கிறார். அவர் தன் குடும்ப உறுப்பினர்கள் 7 பேரை வந்து கொலை செய்தவர்கள் இவர்கள் தான் என்று சுட்டி காட்டியிருக்கிறார். தெல்ல தெளிவாக இவர்கள் தான் என்னை துள்ள துடிக்க என்னுடைய குழந்தையை கொன்றார்கள் என்று சொல்கிறார். அவர் மட்டும் சொல்லல, அந்த பெஸ்ட் பேக்கரி சுத்தி பல்கிஸ் பானு வீட்டை சுத்தி இருந்த அந்த சக பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தாலும் சொல்லியிருக்காங்க. அப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 930க்கு மேற்பட்ட விட்னஸ், சாட்சியங்கள், ஆதாரங்கள் எல்லாத்தையும் வைத்துக் கொண்டு இவர் வந்து பாம்பே ஹைகோர்ட் சொல்லுது, இவங்க வந்து குற்றவாளிகள், தண்டனை, இந்த 11 பேரும் தண்டனைக்கு உண்டவர்கள், இவர்கள் ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட வேண்டியவர்கள் என்று பாம்பே ஹைகோர்ட் சொல்லியிருக்கிறது. குஜராத்துடைய ஹைகோர்ட் எந்த அடிப்படையில இந்த 11 பேரும் நிரபராதிகள் எப்படி சொல்லுச்சு, எப்படி ரிமிஷன் கொடுத்தாங்க, எப்படி ரிவ்யூ பண்ணாங்க, அதை எப்படி வெளியே கொண்டு வந்தாங்க, என்ன அழுத்தம், என்ன கிரவுண்ட் அதுல இருக்குது, சப்ஸ்டான்சியல் கொஸ்டின்ஸ் ஆஃப் லா இருக்கு, சப்ஸ்டான்சியல் கொஸ்டின் ஆஃப் ஃபேக்ட் இருக்குது. இல்ல எந்த அடிப்படையில, சட்டத்தின் அடிப்படையில வந்து நீங்க வந்து வெளிப்படுத்தீங்களா அல்ல வந்து நீதியின் அடிப்படையில உண்மையின் அடிப்படையை வெளிப்படுத்தீங்களா என்ற கேள்வியை உச்ச நீதிமன்றம் வந்து கேட்டிருக்கிறது. அப்ப இதையெல்லாம் வைத்து கொண்டுதான் அவங்கள உள்ள அடைக்கப்பா அப்படின்னு சொல்றாங்கன்னா உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டியது, வரவேற்கப்பட வேண்டியது. நாம என்ன சொல்றோம், பல்கிஸ் பானு வழக்கு மட்டும் இல்ல, ஷராபுதீன் என்கவுண்டர் வழக்கையும் இது போல விசாரிக்க வேண்டும். அமித்ஷா சம்பந்தப்பட்ட ஷராபுதீன் என்கவுண்டர் வழக்கையும் சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றம் ஒரு ரிவ்யூ பெட்டிஷன் போட்டு அதுல வந்து என்ன செய்யணும், வழக்கு விசாரணைக்கு எடுக்கப்பட்டு அதனுடைய சுட்டுக் கொல்லப்பட்ட ஷராபுதீன் அந்த அப்பாவி இளைஞர்கள் யாருடைய தூண்டுதல் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடியவர் யார் என்பதையும் விசாரிக்கணும். ஏன்னா நீதிபதி லோதா இந்த வழக்கு விசாரணையில வந்து அமித்ஷா குற்றவாளி என்று சொன்ன நீதிபதி லோயா வந்து இன்றைக்கு வந்து மர்மமான முறையில் இறந்திருக்கிறார். ஒரு நீதிபதியே வந்து இருந்து, அப்பாவி ஷராபுதீன் மட்டுமல்ல, ஒரு நீதிபதியே வந்து இறந்த சம்பவம். அப்ப இதை வந்து நீ கண்டிப்பாக அதை வந்து விசாரிக்க வேணும். அது மட்டும் இல்ல,
கௌரி லங்கேஷ் யார் சுட்டுக் கொல்லப்பட்ட காரணம் என்ன? கல்புரிக்கு ஏன் வந்து படுகொலை செய்யப்பட்டார்? விசாரிக்கணும். பன்சாரே, கோவிந்த் பன்சாரே வந்து அவருடைய படுகொலைக்கு பின்னால் யார் இருக்கிறார்கள்? எந்த சக்தி இருக்கிறது? எந்த தீய சக்தி இருக்கு என்பதை எல்லாம் உச்ச நீதிமன்றம் சூமோட்டாவாக தன்னார்வமாக எடுத்து இந்த பல்கிஸ் பானு தீர்ப்புல வந்து உறுதியோடு நீதியை நிலைநாட்டும் அடிப்படையில இந்த வழக்கையும் வரணும். ஹேமந்த் கர்கரேக்கு நீதி வேண்டும். ஹேமந்த் கர்கரே நீதி ஒரு தலை சிறந்த ஒரு ஐபிஎஸ் அதிகாரி. மகாராஷ்டிரால வந்து அந்த இஸ்லாமிய தீவிரவாதிகள் வந்து பூந்துட்டாங்க, அங்க தாஜ் கோரமண்டல் ஹோட்டல கைப்பற்றி விட்டார்கள், இஸ்லாமிய தீவிரவாத அட்டாக் இப்படிலாம் சொல்லி கதை கட்டினாங்களே, அவருடைய பின்னால் யாரு? அஜ்மல் கசாபு யாருடைய கைக்கூலி? அஜ்மல் கசாபு வந்து இஸ்லாமிய பெயர் தாங்கிய உருவாக்கியது யார்? அதுக்கு பின்னாடி இருந்த தீய சக்தி எது? ஹேமந்த் கர்கரே ஏன் கொல்லப்பட்டார் என்கிற விஷயம் வெளியே வர வேண்டும். அதற்கு உச்சநீதிமன்றம் எப்படி பல்கிஸ் பானுடைய விஷயத்துல வந்து துணிச்சலான அந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறோ அது போல அதுக்கு வழங்கணும். ஐபிஎஸ் அதிகாரி அசோக் பாம்பே வந்து கலக்கினவரு. குற்றமா பாம்பேயை பொறுத்த வரைக்கும் எல்லா குற்றவாளிகளும் புகழிடமா பாம்பேயா இருக்கும். அதை அடித்து நொறுக்கி நீதியை நிலைநாட்டுறதுல மிக ஸ்ட்ரிக்டான ஆளு அசோக். நேரடியா எனக்கு பழக்கம் அசோக் சார். எனக்கு நேரடியாக பழக்கம் உள்ளவர். சாரெல்லாம் நான் பார்த்திருக்கிறேன், நேரடியாக நான் பார்த்திருக்கேன். எங்களுடைய நான் பாம்பேல படிக்கும் போது நேரடியா சந்தித்த எங்களுடைய எல்டிமார்க் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கம் அதுலதான் அவர் வந்து வந்தாரு. அடிக்கடி கோர்ட்டுக்குலாம் வருவார், அந்த ஏரியால வாக்கிங் எல்லாம் போவாரு. அந்த அளவுக்கு வந்து சகஜமாக பழகக்கூடிய நேர்மையான அதிகாரிகள் கொல்லப்பட்டது ஏன்? இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய சக்தி எது என்று பார்த்தால் ஒரு புள்ளி வரும். மகாத்மா காந்தி ஏன் கொல்லப்பட்டார்? தேசபிதா காந்தியை கொலை செய்தது யார்? அந்த கோட்சே கும்பல் தான் வரும். இது வந்து நாடு மக்களுக்கு அனைவருக்கும் தெரிந்த வெளிப்படையான ரகசியம். எனவே நாட்டு மக்கள் நம்ம இப்பதான் பாயிண்ட்டுக்கு வர்றோம். எல்லாம் நடக்கட்டும், தீர்ப்பு எல்லாம் வரட்டும். இனிமேலும் இந்த மோடி சர்க்கார், இந்த RSS, பிஜேபி, சங் பரிவார கும்பல் 2024 இந்த நாட்டை வந்து ஆளுவதற்கு நீங்கள் வந்து வாக்களித்து கையில கொண்டு கொடுத்தோம்னு சொன்னால் இனி வந்து நம்ம கோவிந்த் பன்சாரே, கல்புரிக்கு, கௌரி லங்கேஷ் பேசிருக்க மாட்டோம். நாளைக்கு தவம்னு ஒரு ஆள் இருந்தாரு, அகமது சாஹிப் ஒரு ஆள் இருந்தாரு என்று நம்மளை பார்த்து பேசிட்டு இருப்பாங்க. இவர்கள் நீதியை தான் பேசினாங்க, அறக்கலம் ஊடகம் இருந்துச்சு, அந்த ஊடகம் இருந்துச்சு, இவர்கள் எல்லாம் ஒரு காலத்துல நீதிக்காக குரல் கொடுத்தார்கள், இவர்கள் எல்லாம் சுட்டு படுகொலை செய்யப்பட்டார் என்ற செய்தி கூட வரலாம். இது என்ன சொல்ல வரீங்க? இந்த விஷயம், இந்த தீர்ப்புல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன? சுப்ரீம் கோர்ட்டுடைய இந்த தீர்ப்பு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு. ஆனா அவங்க ஒரு அழுத்தம் ஒன்று கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் நீங்க ஃபுல்லா வாட்சி பாருங்க. இந்த 11 பேருடைய விடுதலையில் முக்கிய பங்காற்றிருக்கிறது பாஜகவை சேர்ந்த குஜராத்ல ஒரு எம்எல்ஏ பேரை சொல்லியிருக்கிறாங்க. ஒரு எம்பி ஜஸ்வந்த் சொல்லக்கூடிய ஒரு எம்பியுடைய பேரை சொல்லியிருக்காரு. நான் அதுக்கு மேல ஒருபடி மேலே சொல்கிறேன். இந்த அனைத்து நாட்டில் நடக்கக்கூடிய அனைத்து குற்றச்செயல்களுக்கும் காட்ஃபாதராக இருப்பது மோடி, அமித்ஷா, மோகன் பகவத் கும்பல் தான், இந்த RSS கும்பல் தான். இந்த தீர்ப்பின் மூலமாக பல்கிஸ் பானுக்கு கிடைத்திருக்கக்கூடிய நீதியின் மூலமாக, இந்த நியாயத்தின் மூலமாக, உச்ச நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பின் மூலமாக நாளை மோடி, அமித்ஷா வந்து நீதிமன்றத்திலே ஏற வேண்டி வரும். அவர்கள் குற்றவாளி என்கிற அந்த விஷயம் வெளியே வரும். அவர்களும் இந்த குற்றத்திலே சம்மதப்பட்டிருக்கா என்பதை தெல்ல தெளிவாக வந்து நிரூபணமாகும். மோடியும் அமித்ஷாவும் மோகன் பகவத் கும்பலும் நாளை தீர்ப்பின் பக்கம் நிற்கும். அந்த தீர்ப்பு அவர்களை வந்து என்ன செய்யும்? குற்றவாளிகள் என்று நிரூபிக்கும். அவர்கள் விரைவில் சிறை செல்வார்கள். இதை நாடே எதிர்பார்க்கும். இதுதான் உண்மையான நிலை. ஓகே, பல்வேறு வந்து ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க மிக முக்கியமான நீதி கிடைத்த வெற்றி என்றுதான் ஜனநாயகவாதிகள், மனித உரிமை செயல்பாட்டாளர்கள், சமூக நீதி நம்பக்கூடிய எல்லோரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில காத்திரமான தன் குரலை பதிவு செய்திருக்கிறீர்கள். குறிப்பாக இந்திய மக்களுக்கு இந்த நேர்காணலை அப்படியே விட்டு விடுகிறேன். இந்த மாதிரியான ஒரு கூர்மையான ஒரு நீதிக்கான விவாதத்தில் உள்ள அறக்கலது நேரம் ஒதுக்கி ரொம்ப நன்றி. நன்றி.